ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு பேய் கண்டென்ட்டோட வந்திருக்க நண்பர்களே. ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே கமெண்ட்டில் தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக பேய் கதையை பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆரம்பத்தில் நானும் சொல்லியிருந்தேன், இந்த மாதத்தை நம்ம ஹாண்டட் மாதமாக, அதாவது பேய் மாதமாக ஆக்கிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு நடுவில் வந்து நான் வேறு ஒரு வீடியோவும் போட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து நடிக்க மறுத்த படங்கள், அந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் ஒரு 2 பேய் கண்டென்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா நம்மளே ஸ்டீல் பாடி, நம்மளுக்குலாம் எப்படி உடம்பு சரியில்லாமல் போவோம் அப்படின்னு பார்த்தா, இதுவும் ஒரு வேலை ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னு தெரியல. அந்த கண்டென்ட் பேசுகிறனால கொஞ்சம் 2 நாள் படுத்து படுக்கையாயிட்டேன். அதனால் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் பாஸ் பண்ணி வைப்போம்னு சொல்லி தான் நான் வேற ஒரு கண்டென்ட் பேசினேன். இப்போ உடம்பு ஓரளவு பரவாயில்ல, மறுபடியும் ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி காலையில் டீயும் ரஸ்க்கும் சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம நேரம் கடத்தாமல் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு சில நடிகர்கள் அந்த படத்தோட படப்பிடிப்பில் ஒரு சில ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடிகர்களை பற்றி பேசணும். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக வேறு எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்த மாதிரி ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி புகழ் ஆமீர் கான். ஏன்பா ஆமீர் கான் வந்து கூலியில் தான் புகழ் பெற்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் கூலியில் புகழ்பெற போகிறார்ல, அதனால் அப்படி சொன்னேன். ஸோ ஆமீர் கான் அவர்கள் பாலிவுட்டின் மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் வந்து பெருசாக ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி பெருசாக பண்ணதில்லை. ஆனால் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து இந்த ஹாரர் எலிமெண்ட்டை எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலாஷ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணார். அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கிரைம் த்ரில்லர் தான். அந்த படத்தோட படப்பிடிப்பில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நண்பர்களே இல்லை. ஏன்னா தலாஷ் படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமீர் கான் அவர்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது, பாம்பே நகரத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த காருக்கு நடுவில் குறுக்கில் ஒரு பொண்ணு நியூடாக வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அந்த காரை நிறுத்திட்டு அந்த படம் வந்து அங்கேருந்து தான் தொடரும். இதுதான் அந்த படத்தோட ஓப்பனிங் சீன். ஸோ இந்த ஒரு சீனை பார்த்து நம்ம ஆமீர் கான் அவர்கள் எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆனாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த பேக் ஸ்டோரியே ஒரு ஹாரர் ஸ்டோரி தான். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் நம்ம ஆமீர் கான் கிடையாது. ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி மற்றும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோயா அக்தர் அப்படின்ற பாலிவுட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பெரிய ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க பார்த்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு பாம்பேல கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும் நண்பர்கள். இந்த 2 மணி ராத்திரியில் ஹாஜி அலி ரோடு அப்படின்ற மாதிரி ஒரு ரோடு இருக்குது. ரொம்ப பிஸியான ரோடு பகலில் அது. ஆனால் நைட்டில் போனீங்கன்னா ஆள் நடமாட்டமே சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த ரோட்டில் இவங்க போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பொண்ணு அந்த ரோடை கிராஸ் பண்ணுச்சான். எந்த ஒட்டு துணியும் இல்லாமல் ஃபுல்லாக நியூடாக வந்து கிராஸ் பண்ணும்போது இவங்க டக்குன்னு பார்த்துட்டு பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திட்டாங்களாம். நிறுத்தினோன்னா என்னடா இது, இந்த ராத்திரியில் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஓடுது, ஏதாவது ரேப் விக்டிமா ஏதாவது ஆச்சான்னு சொல்லி டக்குன்னு காரை நிறுத்தி இறங்கி பார்த்தா அந்த பொண்ணை காணாமா. சரி ஓகே, அந்த பொண்ணு ஏதோ ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களால கடந்து போக முடியல. ஏன்னா அது 2 மணி ராத்திரி. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க காரை தவிர எந்த வண்டியும் வரல. சுற்றி கித்தி பார்த்தா எந்த ஆட்களும் இல்லை, போலீஸ் யாருமே இல்லை. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அங்கங்கே பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கார் எடுத்துகிட்டு அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க நீ ராத்திரியை. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னா அன்றைக்கி நைட்டு அவங்க சரியாகவே தூங்கலையா, ஏதோ ஒன்று வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் 2 நாளில் அவங்க அந்த சம்பவத்தை வந்து கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அதே இடத்துல நடந்திருக்கு அப்படின்றத இவங்க ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கினாங்களாம். இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, அந்த இடத்துல நியூடாக ஓடினது ஒரு பெண் பேய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி இதை வந்து ஆமீர் கான் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஆமீர் கான் அவர்களும் இந்த தலாஷ் படத்தில் நடிக்கிறனால இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை இந்த சீனை நம்ம வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த சீன் அந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆமீர் கான் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இப்படி சொன்னாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் படம், இது ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஸோ எந்த விதத்துலையும் இந்த ஒரு சம்பவம் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் சந்தித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஜோயா அக்தர் மூலியமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் அந்த படத்தோட ரிலீஸ் டைமில் அவர் சொன்னார். ஸோ அது வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். இதே மாதிரி ஆமீர் கான் அவர்களோட கதையை தொடர்ந்து அடுத்ததான் நான் சொல்ல போகிறது, வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சான் அவர்களோட லைஃப்பில் கூட இப்படி ஒரு ஹாரர் சம்பவம் நடந்திருக்குங்க. இது நடந்து ஒரு 30-40 வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பழைய இன்டர்வியூவில் ஜாக்கி சான் அவர்கள் இதை சீரியஸாக பேசும்போது நான் கேட்டேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஜாக்கி சான் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டண்ட் மேனாக வளர்ந்துட்டு இருக்கும் போது இவர் வந்து பெருசாக ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நடிக்கல, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாக்கி சான் அவர்கள் பல உலக நாடுகளுக்கு ஷூட்டிங்காக போகிறது உண்டு.
இந்த மாதிரி போகும்போது கொரியாவுக்கு போயிருக்காராம். அப்போ அந்த கொரியாவுக்கு போயிட்டு காலையிலலாம் வந்து பயங்கரமான ஸ்டண்ட் சீக்வன்ஸு, சரியான டயர்டு. ஸோ இவர் வந்து வழக்கமாக எப்படி தூங்குவார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் காலையில் ஸ்டண்ட் ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறமா நேராக நம்மள மாதிரி போய் பெட்டில் போட்டு தலைகாணி போட்டு அப்படி படுக்க மாட்டார். ரூம் உள்ள போனோன்னே எங்கே மயங்கி விழுறாரோ அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிடுவார். சில டைமில் வந்து சோஃபாவில் ஏடா கூடமாக கிடப்பாராம். அதுக்கப்புறம் பெட்டில் வந்து தலையில் படுத்துட்டு இருப்பாராம், பெட்டுக்கு அடியில் படுத்துட்டு இருப்பாராம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவரோட பாடி பெயினை பொறுத்தும் அவரோட டயர்ட்னஸை பொறுத்தும் ஜாக்கி சான் அவர்கள் அந்த மாதிரி தூங்குவாராம். இந்த மாதிரி அந்த கொரியா ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே தூங்குறதுன்னே தெரியாமல் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. 180 டிகிரியில் தலையில படுத்து கடந்துருக்கிறாரு. அப்போ படுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கண்ணை திறந்தாருன்னா அந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற மிரரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அவர் அந்த ஒரு ஷேப்பில் தான் தூங்கியிருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் டக்குன்னு ஒரு கண்ணு மூச்சு அந்த மிரரை பார்த்தா அந்த மிரரில் வந்து ஒரு பெரிய பொண்ணு ஒன்று நிற்கிறான். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹைட்டுங்க. முடி பார்த்தீங்கன்னா முட்டிக்காலுக்கு கீழே முடி வளர்ந்து நிற்குது. அந்த அளவுக்கு ஒரு நீளமான முடி. அதுக்கப்புறம் அதோட மூஞ்சி வந்து என்னால் சரியாக தெரியல. ஆனால் லாங் ஹேரு, ரொம்ப ஹைட்டான பொண்ணு, என்னையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்து அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் நேரம் உத்து கவனிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் வந்து தூக்கத்தில் ரொம்ப டயர்டு தூக்கத்தில் இருந்தனால அவரால் ஒன்றும் பண்ண முடியலையா. அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் உத்து பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாராம் மனுஷன். எந்த பயமும் இல்லாமல் அப்படியே தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிருக்கும் போது அவர் என்ன நினச்சாரு, நேற்று நைட் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது நம்மளுக்கு. இது என்னவா இருக்கும், இது ஒரு வேளை கனவாக இருக்கும். நம்ம ஷூட்டிங்காக ஏதோ காடு மலைன்னு சொல்லி நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கனவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை கடந்து போயிட்டாராம். ஆனால் அந்த ஒரு நினைவு அவருக்கு என்றைக்குமே இருந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு கனவு எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி என்றைக்குமே அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு சைனாவில் இருக்கிற பெய்ஜிங்கில் இதே மாதிரி ஒரு ஷூட் போயிருக்காரு. இதே மாதிரி பயங்கரமான ஸ்டண்ட் சீக்வன்ஸு டயர்டாகி ஹோட்டல் போய் ரிட்டர்ன் ஆனோன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி போய் பெட்டில் படுத்து தூங்கியிருக்காருங்க. தூங்கும் போது எதிரில் கண்ணாடிலாம் கிடையாது. இதே பேய் அவர் முன்னாடி கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்ததான். அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொரியாவில் ஷூட் பண்ணும் போது அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச உருவம் மறுபடியும் நம்ம முன்னாடி நிற்கிதுன்னு சொல்லி மனுஷன் பயந்தடிச்சுக்கிட்டு அந்த ரூம்லேருந்து ஓடி போயிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அந்த ரூம் நம்பர் கூட அவருக்கு தெரியாதான். ஓடி போனவர் ரூம் நம்பர் கூட தெரியாமல் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்து விடிய காலையில் தான் வந்திருக்காரு. எங்கேயோ ரோட்டில் போய் படுத்து தூங்கிட்டு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஜாக்கி சான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் கிட்டலாம் போய் விசாரிச்சிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இது வந்து 2 வருஷமாக என்ன தொடருது. இது என்னவா இருக்கும் அப்படின்னதுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது கோஸ்ட்டுன்னு வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உணர்றோம். இப்படி கோஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா இந்த மாதிரியான கோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து குட் கோஸ்ட்டு பேட் கோஸ்ட், அதாவது நல்ல பேய் கெட்ட பேய் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தது நல்ல பேய், அதனால தான் அது சைலண்ட்டாக வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுச்சு, உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல். ஸோ இது ஒரு வேளை உங்களோட ப்ரீவியஸ் ஃபேனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லோக்கல் மக்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை கேட்டு இதை கடந்து போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் அவரோட வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஜாக்கி சான் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார். ஸோ பாருங்க எப்படியெல்லாம் நடக்குதுல்ல, ஜாக்கி சானே உடல பேய். இதே மாதிரி 3வதாக சொல்ல போகிறது ஹாலிவுட் நடிகரான கியானோ ரீவ்ஸ் அப்படின்ற ஒரு நடிகர் தான். நம்ம எல்லாரும் ஒரு மேட்ரிக்ஸ், ஜான் விக்லாம் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் பயங்கர பிரபலம் இவர். ஸோ இவரோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து இவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் கிடையாதுங்க. இவர் சின்ன வயசில் கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும்போது நடந்த சம்பவம் இன்னி வரைக்கும் அவர் மறக்காமல் எந்த இன்டர்வியூலையாவது போய் இவரை ஹாரர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அவங்க லைஃப்லன்னு சொன்னால் இதே கதையை தான் ரிப்பீட்டடாக சொல்லிருக்கிறாரு மனுஷன். ஏன்னா இது கட்டுக்கதையாகவோ இல்லை இது ஒரு மூவி ப்ரமோஷனாகவோ இருந்தால் நம்ம ரிப்பீட்டடாக சொல்ல மாட்டோம். ஆனால் இது ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்றனால தான் எந்த இன்டர்வியூவில் போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா இந்த கதையை அவுத்து விட்டுருவாராம். அது என்ன கதை அப்படின்றத சொல்கிறேன். அதாவது கியானோ ரீவ்ஸ் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு இருக்கும்போது அவரோட குடும்பம் ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூயார்க்கு குடி போயிருந்தாங்களாம். ஸோ அங்கே போகும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கும் போது அங்கே வேலையாட்களாக ஒரு வயசான கிழவி வந்து இவர் கூட வந்து இவங்க வீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீட்டு வாசல், அப்பா அம்மாலாம் வேலைக்கு போனோன்னா கியானோ ரீவ்ஸ் வந்து அந்த வீட்டில் தனியாக தான் இருப்பார், பசங்களோட இருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஒரு நானி, இந்த வயசான அந்த பாட்டி தான் வந்து அந்த வீட்டை கவனிச்சுமாங்களாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவு அவரோட வீட்டோட அந்த மெயின் டோர் ஓப்பனில் இருந்திருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தூரத்துலேருந்து ஒரு ஜாக்கெட்டுங்க, அதாவது ஒரு கோட்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த கோட்டு மட்டும் தலை இல்லாமல் அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே எதுவுமே இல்லாமல் தானாக அப்படியே அந்த வீட்டோட கதவு நோக்கி வந்துட்டு இருந்ததுதான். ஆரம்பத்தில் இவர் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக பார்த்துருக்கிறாரு அதை. ஏன்னா சின்ன பையன் இல்லைங்களா, அதனால் என்னமோ வருது, ஜாலியாக காற்றுல பறந்து வருது அப்படின்ற மாதிரி நல்லா சிரித்து ஜாலியாக பார்த்துருக்கிறாரு. ஆனால் இவர் பின்னாடியே நின்றுட்டு இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டு நானி, வயசான அந்த பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக பயந்து போயிட்டாங்களாம். பயந்து போய் அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி மாறிடுச்சான். இதை பார்த்து கியானோ ரீவ்ஸுக்கு பயம் வந்துருச்சான். அதாவது நம்ம ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு இருக்கோம், இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு, இவங்க ஏன் இதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பயந்துட்டு போய் அந்த பாட்டி கதவை மூடிட்டாங்களா. இதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றுமே புரியலையா, சின்ன பையன் குழப்பம், ஏன் இதை பார்த்தலாம் இப்படி பயப்படுறீங்க, ஜாலியாக இதை காற்றுல வருது தானே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு பேய்ப்பா, இது ஒரு கோஸ்ட்டு, இந்த இடம்லாம் இந்த மாதிரியான இடம் தான், நீ புதுசாக வந்திருக்கு, அதனால இதை வந்து நீ சின்ன பையன்றனால இதை நீ கேஷுவலாக இதை விட்டுட்டு
ஆனால் எனக்கு தெரியும் இது பேய் தான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம், ஐயோ இது ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியா அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்துருக்கிறாரு. இதை வந்து பல மேடைகளில் இவர் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்கும் போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. நம்ம ஊரில் இப்படிலாம் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி நான்காவதாக சொல்ல போகிறது பாலிவுட் நடிகையான சோனாக்ஷி சின்ஹா. ஸோ இவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, கொஞ்சம் பிதிரில் தான் இருந்தது எனக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டு வரும்போது இவங்க பண்ணுற படங்கள் முக்கால்வாசி இந்த ஆக்ஷன் ஃபிலிம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காட்டில் வந்து இவங்க ஷூட்டிங் போயிருக்கிறாங்க. போயிட்டு ரொம்ப லேட் நைட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கே வந்தாங்க. ரூமுக்கு வந்துட்டு நல்லா தூங்கிருக்கிறாங்க. தூங்கும் போது கரெக்டாக ஒரு 3 மணிங்க, விடிய காலம் 3 மணிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லைட்டாக முழிப்பு வந்துருக்குது. முழிப்பு வந்துட்டு ஏந்திரிக்கலாமா வேணாமா தூங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம இருப்போம் பார்த்தீங்களா. இந்த கன்ஃபியூஷனில் அப்படியே படுத்துகிட்டே இருந்திருக்கிறாங்க பெட்டில். திடீர்னு பார்த்தா இவங்க பக்கத்தில் யாரோ வந்து படுக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமில் இவங்க மட்டும் தான் தனியாக இருந்திருக்காங்க. ஆனால் பக்கத்தில் யாரோ வந்து படுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னே இவங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று வந்துருச்சு இந்த ரூமில். ஸோ இதை வந்து நம்ம கடந்து செல்லவும் முடியாது. ஏன்னா மணி 3 ஆகுது. நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம எவனையும் ஹெல்ப்புக்கும் கூட முடியாதுன்னு சொல்லி சைலண்ட்டாக படுத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பக்கத்தில் வந்த அந்த ஆத்மா இவங்களை அமுக்க ஆரம்பிச்சிருச்சான், கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருச்சான். இவங்க மேலே ஏறி உட்காந்துக்குச்சான். இது வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆனால் ஒரு மனுஷன் ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்து கழுத்தை அறுத்துக்கனா, அதாவது கழுத்தை வந்து நல்லா நெருக்குனா நம்ம எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம்? மூச்சு விட முடியாது, அங்கே இங்கே நகர முடியாது, ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வந்துடும் பார்த்தீங்களா. இப்படி ஒரு பயத்துக்கு உள்ளாயிட்டாங்களாம். காலையில் வரைக்கும் இவங்களை விடவே இல்லையா. இவங்களால வந்து பாடியை அசைக்க முடியலையா, கத்த முடியலையா, சோக் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியே நெருக்கத்தோடு படுத்துருந்தவங்க கடைசியில் பார்த்தா காலையில் எப்படா விடியும், சூரிய வெளிச்சம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஒரு 5-5:30 மணிக்கு சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஒரு ஆத்மா வெளில போயிருக்கு, தன்னை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. உணர்ந்ததுக்கப்புறமா காலையில் நெக்ஸ்ட் டே வந்து ஆஸ்யூஷுவல் ஷூட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறுபடியும் இந்த ரூமுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்தவங்க ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரூமில் வந்தோடனே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க தனியாகவே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று நைட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், ஒரு பெரிய பேரநார்மல் ஆக்டிவிட்டி இங்கே நடந்திருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்திருக்கு, நீங்கள் வந்து என்னை வந்து நைட்டு தூங்க விடாமல் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் அதை மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டிருக்கிறாங்க. அதாவது செவுத்தை பார்த்து பேசியிருக்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அவங்க தூங்கியிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையா, சைலண்ட்டாக படுத்து தூங்கிட்டு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க சொன்னாங்க. இது ஒரு எந்த மூவி ப்ரமோஷனாகவும் சொல்லலை, ஒரு ஜென்ரல் இன்டர்வியூவில் இதை பற்றி சொன்னாங்க. இப்போ 5ஆவதாக சொல்ல போகிறது பாலிவுட் நடிகரான ரன்வீர் சிங். ஸோ இவருக்கு வந்து ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பஜ்ராவ் மஸ்தானி அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து ராஜஸ்தானில் தான் நடந்திருக்கு. ஸோ ராஜஸ்தான் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம்னா அங்கே ஏகப்பட்ட அபேண்டட் பேலஸ் நிறைய இருக்குங்க, நிறைய இந்த ஐசோலேட்டான பேலஸ் இருக்கும், நிறைய ஹாண்டட் பிளேஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும். அதை பற்றிலாம் வந்து நான் வீடியோ அடுத்தடுத்து போடுறேன். அதெல்லாம் வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒரு வேறு சேனல் ஆரம்பித்து நம்ம போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் அந்த சேனல் என்னால் அந்த நேரத்தில் வந்து எதிர்பாராத விதமாக ஆரம்பிக்க முடியல. ஸோ அதெல்லாம் சினிமாவோட கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அடுத்த கதையில். ஆனால் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அந்த ஷூட்டிங் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஜ்ராவ் மஸ்தானி அப்படின்றது ராஜஸ்தானில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னரை பற்றிய கதை தான், பேஷ்வார் பேஜ்ராவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவரை சம்மந்தப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு பயோபிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஷூட்டிங் நடிச்சுட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 1 மணிக்குங்களாங்க அந்த ஷூட்டு முடிச்சுட்டு ரன்வீர் சிங் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. உட்காரும் போது ஒரு கருப்பு செவுரு, அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு செவுரு இருந்திருக்கான். அந்த செவுத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காற்று மாதிரி அடிச்சு தான், ஏன்னா அங்கே வந்து பாலைவனம் தானே, அந்த மாதிரி காற்றெல்லாம் அப்பப்போ நைட் அடிக்கும். இந்த மாதிரி காற்று அடிக்கும் போது டக்குன்னு ஒரு வெள்ளை கலரில் அப்படியே நிறைய மண் மாதிரி வந்து அந்த செவுத்துல வந்து அப்பிடிச்சான். என்னடா இது மண்ணா இல்லை பவுடரா எதுவும் தெரில, காற்றுல எதுவும் அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நகர்ந்து அந்த செவுத்து பக்கம் போய் நிற்கிறாரா. அந்த செவுத்துல அந்த வெள்ளை கலரில் அந்த பவுடர் மாதிரி அடிச்சது பார்த்தீங்களா, கருப்பு செவுத்துல, அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேஷ்வார் பஜ்ரா அவரோட உருவம், அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து ஒட்டிக்கிச்சிங்களாங்க. நல்லா உத்து பார்த்தா தலப்பா இருக்கான், கண்ணு நோஸு இது எல்லாமே இருக்குதான். இதை பார்த்து மனுஷன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரான். நம்ம வந்தது என்னமோ பஜ்ராவ் மஸ்தானியோட ஷூட்டிங்கு, இது வந்து பயோபிக் ஆஃப் பேஷ்வார் பஜ்ராவோ, என்னடா இது அவரோட உருவமே வந்து செவுத்துல வந்து நிற்கிது, இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நீ நைட்டோட நைட்டாக அந்த இடத்துல இருந்தே கிளம்பிட்டு இருக்கிறாரு. இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக நீ நான் உணர்ந்ததுலேருந்து என்னால் மறக்கவே முடியல, அந்த படத்தையும் மறக்க முடியல. அந்த ஒரு பெரிய போர்ட்ரேட்டாக வந்தது பார்த்தீங்களா, அந்த பவுடர் வழியாக அந்த செவுத்தில் வந்து அந்த முகம் தெரிஞ்சது பார்த்தீங்களா, இது என்னால் மறக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரை தொடர்ந்து 7ஆவதாக சொல்ல போகிறது ரித்தீஷ் தேஷ்முக் அப்படின்ற ஒரு நடிகரும் ராஜஸ்தானில் இதே மாதிரி ஒரு பேலஸில் வந்து ஷூட் போயிருக்காரு. ஆனால் அந்த பேலஸ் உள்ள ஷூட் நடக்கலை. அதுக்கு பதிலாக அந்த பேலஸ் வெளில தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க அப்பா ஆர்கிடெக்ட் அப்படின்றனால பேலஸ் நல்லா இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது, இதை சுற்றி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யார் பேச்சையும் கேட்காம கரெக்டாக ஒரு மதியானம் ஒரு 12-1 மணிக்கு தான் உள்ளே போயிருக்கிறாரு. நைட்லாம் போல மற்ற நடிகர்கள் மாதிரி
போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து படிக்கட்டுகள் இந்த மாதிரி இருக்கும்போது நடந்து அந்த பேலஸ்க்கு கொஞ்சம் உள்ளே போயிட்டாராம். யாருமே கிடையாது கூட. இவர் பாட்டுக்கு அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஆர்கிடெக்ட்லாம் பார்த்துட்டு நல்லா கட்டியிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா தான் தெரியுதான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதான். யாரோ ஒரு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குதான். இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம யூனிட்லேருந்து எவனோ கூப்பிட்டு இருக்கிறான்னு சொல்லி டே இது வரண்டா அப்படின்ற மாதிரி அந்த சத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாராம். திடீர்னு பார்த்தா அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தரை வந்து நல்லா மார்பிள்ஸில் போட்ட தரங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பேலஸு. மார்பிள் பல பல பலன் இருக்குது, தாஜ்மஹால் மாதிரி இருக்குதான். அந்த மார்பிளை பார்த்துக்கிட்டே வராராம். இவர் முன்னாடி நகர அந்த மார்பிள் வந்து அவர் ஆப்போசிட் நோக்கி 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 இருட்டாகிட்டே வருதான். கொஞ்ச நேரம் இருட்டாகி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருட்டானோடனே ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வழியாக வேற ஒரு ரூட்டு காமிக்குது அவர் நின்றுன்ற இடத்துல இருந்து. இதுக்கப்புறம் தான் பார்த்து பயந்து போனேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு வழி காமிக்குது, இந்த வழியாக போனால் நம்ம திரும்பி நம்ம ஊருக்கே போக முடியாது, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெளில வந்துட்டு இருக்காரு. வந்ததுக்கு அப்புறமா இதை யார்கிட்டையுமே சொல்லலை. இவரோட மனைவியான ஜெனிலா கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனிலியா இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஷூட்டிங் போனால் ஒழுங்காக ஷூட்டிங் முடிச்சுட்டு வாங்க, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறேன்னு போய் மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு கதையை நீங்கள் கேட்டீங்க நண்பர்களே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக பயத்தை கொடுத்துருக்காது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கதை பயங்கரமாக பயத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த பயத்தை உணர்ந்த அந்த மனைவியின் கணவரே அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இந்த அளவுக்கு நான் பயந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன கதை அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து நம்ம தமிழ் நடிகர்கள் சம்மந்தப்பட்ட கதை. ஆமீர் மற்றும் பாவனி, அமீர் பாவனின்னு ஒரு ஜோடி இருக்காங்க பார்த்தீங்களா, விஜய் டிவி ஜோடி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, அங்கங்கே படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்வியூவில் அமீர் அவர்கள் சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊருக்கு இவங்க ஷூட்டிங் போயிருக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் போன இடத்துல ஒரு கவர்மெண்ட்டு இது ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்லி சீல் வச்ச ஒரு பில்டிங் இருக்கான். அந்த பில்டிங்கில் தான் வந்து இவங்க ஷூட் பண்ணணும்னு அடம் பிடிச்சி ஷூட் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டா நீங்கள் நைட் வந்து வேறு எங்கேயும் தங்க முடியாத காரணத்தினால இந்த பில்டிங்லேயே நம்ம தங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அமீரும் பாவனியும் போய் தங்கியிருக்கிறாங்க. அதை வந்து கெஸ்ட்டுக்காக மறுபடியும் ரீஓப்பன் பண்ண பில்டிங்காக. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது பேய் பில்டிங்னு சொல்லி இவங்க சீல் வச்சுட்டு இருக்க பில்டிங்கை ஒரு ப்ரைவேட் கம்பெனி வாங்கி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்பா. அந்த மாதிரி இருக்கும்போது சரி எல்லாம் ரீஓப்பன் பண்ணியாச்சு, பூஜை இதெல்லாம் பண்ணியிருப்பானுங்க, ஸோ இந்த நேரத்தில் நம்ம படுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு போய் தங்கியிருக்காங்க. கரெக்டாக ஒரு 2 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு ஏதோ ஒரு அலறல் சத்தம் ஒன்று கேட்க ஆரம்பிச்சு தான். அந்த அலறல் சத்தம் கேட்டதுலேருந்து அமீர் அவர்கள் தூங்கவே இல்லைங்களாங்க, முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போனா பார்த்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரைக்கும் காலையில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இவர் சுத்தமாக ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடலைங்களாம். இதுக்கப்புறம் காலையில் எழுந்ததுக்கப்புறம், அதாவது காலையில் அவரு தூங்கலை, பக்கத்தில் பாவனி அவர்கள் தூங்கிட்டாங்கன்னா, எழுந்ததுக்கப்புறம் இவர் வந்து இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் இந்த சத்தம் எங்கேருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு பாவனி கிட்ட இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுங்களா? சொன்னதுக்கப்புறம் பாவனி அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டிருக்காங்க, அந்த சத்தம் எங்கேருந்துங்க வந்தது அப்படின்னு கேட்டால் அதை ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருக்கிறாரு. ஃபோன் எடுத்து போட்டு பார்த்தா தான் தெரியுதா அது பாவனி அவர்களோட கொரட்ட சத்தமா. இதை சொல்லி கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருந்தாரு. கேட்குறவன் கேன பையனாக இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவீங்களாயா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் கேட்டுட்டு என்ன மைண்ட் வாய்ஸில் திட்டுவீங்கல்ல, அது மாதிரி இந்த கதையை நான் கேட்கும் போது அவங்கள நான் மைண்ட் வாய்ஸ் திட்டினேன். சரி ஓகே, என்னவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நம்மளை பயமுறுத்தினா எண்டிங்கில் தான் இந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுத்தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்படி காமெடியாக முடிச்சிடுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பேய் படத்துலலாம் இந்த மாதிரி தானே கண்டென்ட் காமெடியாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு படம் எடுப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரர், தேட்டரில் போனால் ஹார்ட் அட்டாக் தான் வெளில வரணும் அப்படின்ற மாதிரி கூடிய சீக்கிரம் நானே ஒரு படம் பண்ணுறேன். அந்த படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூடிய சீக்கிரம் நானே சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. ஸோ வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசலாம், ஹாரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக ஹாரராகவே கொண்டு போவோம், பயத்திலே இருங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.